நீ என்ன சொல்லப்போற? யாருமே சாப்பிடல, செஞ்சு வச்சதெல்லாம் வீணா போச்சு, பால் கூட குடிக்காம படுத்துட்டாங்க, அதானே? இல்லங்க. வேற என்ன? எங்க அம்மா மாத்திரை மருந்து எதுவும் சாப்பிடாம படுத்துட்டாங்க, அதானே சொல்லப்போற? அதுவும் இல்லங்க. வேற என்னன்னு சொல்லு. உங்க பொண்ணு தப்பான முடிவை எடுத்துருவாளோன்னு அத்தை பயந்துட்டு இருக்காங்க. ஏய், எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? நீங்க ரூம்ல வந்து பாருங்க. சரஸ்வதிய உங்க அம்மா தம் முந்தானையில கைய இருக்க கட்டி வச்சு படுத்துட்டு இருக்காங்க. அத பார்த்ததுல இருந்து எனக்கே ரொம்ப பயம் வந்துருச்சுங்க. வாசுகி, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அத பத்தி பேசுறதே உங்களால தாங்கிக்க முடியலையே. எனக்கு நின்னா நடந்தா உட்கார்ந்தா என்ன பண்ணாலுமே திரும்ப திரும்ப அந்த நினைப்பு தாங்க வந்து பயமுறுத்துது. உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான்னு நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு மனசெல்லாம் ஆடி போச்சுங்க. இந்த வயசுல அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே சென்சிட்டிவா தாங்க இருக்கும். நாம வீம்பு புடிச்சு அதனால ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் அப்பானாலும் வராது, அம்மானாலும் வராது. இதுக்கப்புறமும் நீங்க இவ்ளோ அடமெண்டா இருந்தீங்கன்னா. இங்க பாரு, ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நீ வேற மேல மேல பேசி என்னை இம்சப்படுத்தாத. சரஸ்வதி, எங்க போயிருப்பா? சரஸ்வதி, 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 ஐயோ சரஸ்வதி காணுமே. சொக்கு, வாசுகி, கதவை திறங்க, கதவை திறங்க. சொக்கு, வாசுகி, கதவை திறங்க. என்னங்க என்னங்க அத்தை கூப்பிடுறாங்க. வாசுகி, வாசுகி, சொக்கு, கதவை திற, கதவை திறடா. சொக்கு, கதவை திற. மோசம் போயிட்டமே. என்னம்மா? சரஸ்வதியை காணோம், சரஸ்வதியை காணோம்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. இந்த மாதிரி எதுவும் பண்ணிக்க கூடாதுன்னு முந்தானையில கைய கட்டி வச்சுட்டு படுத்திருந்தேன். அப்படி இருந்து ஏமாத்திட்டு போயிட்டாளே. சும்மா தேவையில்லாம வார்த்தை விடாத. இங்கதான் எங்கேயா இருப்பா. டேய், போய் தேடி பாரு. தேடுறா. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே அவளுக்கு. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணேன்? வெளிய போய் பாரு. போ. ஐயோ, மோசம் போயிட்டனே. என் பொண்ணு தொடாதீங்க. நீங்க இப்படி வீம்பு பிடிச்சு என் பொண்ணு தொலைச்சிட்டீங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு பொல்லாத வைராக்கியம்? உங்க வைராக்கியத்தை கட்டிட்டு அழுங்க. அக்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
தூக்கம் வரலன்னு வந்தேன். உன்னை காணோன்னு அம்மா அப்பா பாட்டி எல்லாம் கீழே பதறிட்டு இருக்காங்க தெரியுமா? கீழே தான் இருக்காங்க. வா. ஐயோ என் பொண்ணு எங்க போய் தேடுவேன்? சரஸ்வதி தங்கமே, கொஞ்ச நேரத்துல உசிரே போயிடுச்சு. ஏன்டி இப்படி பண்ண? பயந்துட்டோம் தெரியுமா? என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி இப்படி பண்ண? என்ன ஆச்சு? நான் என்ன பண்ணேன்? இந்த நேரத்துல மாடியில நீ என்ன பண்ணிட்டு இருந்த? தூக்கம் வரலன்னு போனேன். எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? கொஞ்ச நேரத்துல எங்களை எல்லாம் பதற வச்சிட்டியே. வாய முர்றா, ரொம்பதான் பாசமான மாதிரி பேசுற. அம்மாடி, கொஞ்ச நேரத்துல நான் ரொம்ப பயந்தே போயிட்டேம்மா. எதுக்கு பாட்டி பயந்த? நான் ஏதாவது பண்ணிக்குவேன்னு நினைச்சியா? அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சத்தியமா அந்த மாதிரி முடிவை நான் என்னைக்குமே எடுக்க மாட்டேன் பாட்டி. என்னால படிச்சு அப்பாவுக்கு நல்ல பேர் தான் வாங்கி கொடுக்க முடியல. இதெல்லாம் பண்ணி கெட்ட பேர் வேற வாங்கி கொடுக்கணுமா? நான் அப்பாவுக்கு பிடிக்காத பொண்ணு தானே தவிர மோசமான பொண்ணெல்லாம் இல்ல. அப்பா என்ன சொல்றாரோ நான் அந்த பேச்சு தான் கேட்பேன். நீங்க சொல்றபடிதான்ப்பா நான் நடந்துப்பேன். பாத்தியாடா, பாத்தியா? இந்த மாதிரி பொண்ணுக்காக உன் மனசு அழக மாட்டேங்குது. நீ பிடிச்ச புடிவாதத்துல இருந்து நல்ல பேர் வாங்கிக்கோ. நாங்க எக்கட கட்டு போறோம். நீ வாமா, உள்ள போலாம். என் வீட்டுக்கு வந்து என்ன இவ்வளவு தூரம் பேசி கன்வின்ஸ் பண்ண பாக்குறேல்ல, உன் வீட்டுல பேசி உன் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வர வேண்டியதானே? ஏன்பா, ஒரு மனுஷன் காலைல ஏஞ்சுதான் 1008 வேலை இருக்கும், அதுக்குள்ள 100 கால் பண்ணுவியா? உன்னை விட்டா எனக்கு வேற யாரா இருக்கா? இப்போ உனக்கு என்ன அனத்தனம்? அவ்வளவுதானே? வா, வந்து சாஞ்சி எவ்வளோ அனத்திக்கோ. டேய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரிப்பா, நீ சொல்லு. இன்னைக்கு நம்ம சரஸ்வதி பொண்ணு கேட்க அவங்க வீட்டுக்கு போறோம். அவங்க அப்பா வேற நம்ம கேட்டதுக்கு ஒத்துக்கல, ஒரே பிடிவாதமா இருக்காரு. அம்மா எல்லாரையுமே அங்க கூட்டிட்டு போறப்போ அவங்க அப்பா இட கூடமா ஏதாவது சொல்லிட்டாருன்னா? அதான் பாட்டி சொன்னாங்களா, நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? டேய், ஒத்துக்கிறவரா இருந்திருந்தாருன்னா நம்ம கிட்ட போய் ஒரு ஒத்துக்கிட்டு இருப்பார்ல. சரி, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. அந்த சந்திரகலா மேடம் வேற கூட வராங்க. அவங்க முன்னாடி அம்மாவுக்கு ஏதாவது அவமானம் ஏற்பட்டுச்சுன்னா? நீ ஏன்ப்பா அப்படி நினைக்கிற? அது மாதிரி எதுவும் நடக்காது, நீ நம்பு. ஒருவேளை நடந்துட்டா? என்னப்பா சொல்ற? வாழ்நாள் முழுக்க நான் சரி பண்ண முடியாத ஒரு தப்பு பண்ண மாதிரி ஆயிடாது? நீ சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. எனக்கும் எதாண்டா ஒன்றும் புரியல, மனசு பெசையிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நான் ஒன்று சொல்லிட்டா? சொல்லு. கடவுள் மேலே பாரத்தை போட்டு நடக்கிறது நடக்கணும்னு போவோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிஞ்சா நான் மட்டும் வந்துடுவோம் அமைதியா. அப்படி இல்லாமல் வேற ஏதாவது இட குடும்பம் நடந்துட்டா? அப்படி நடந்தா அதையும் நான் மாத்திரமா ஃபேஸ் பண்ணி ஆகணும். இங்கே பாரு, நீ தானே அடிக்கடி சொல்லுவே எங்கள் காதில் சாமிதான் சேர்த்து வச்சுச்சு நல்லதே நடக்கும்னு. இப்பயே மூஞ்சி தொங்க போட்டு வச்சிருக்க. சாமி மேல இருந்த நம்பிக்கை போச்சா?
இங்க பாருப்பா, உங்க 2 பேரையும் காதல சேர்த்து வச்சிருந்த சாமி வாழ்க்கையில சேர்த்து வைக்கும். வா, காலார நடக்கலாம். பா, ஒரே இடத்துல நின்று இதே யோசிச்சுட்டு இருக்காத. மைண்டை ஃப்ரீயா விடு. இந்த வீட்டை வச்சுட்டு வரலாம். வா. டேய் எனக்கு என்னம்மா ஜூஸ்? சொன்னாதான் குடிப்பியா? குடிக்கிறேம்மா. வாப்பா. தமிழ், என்னாச்சு? 2 பேரும் எப்பவும் கலகலன்னு இருப்பீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க. இல்லம்மா, இப்படிலாம் ஒன்றும் இல்லை. டேய், இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறேன்டா. பழக்கத்தை விட இன்னைக்கு தடவை ஜாலியா சந்தோஷமா இருக்கணும். அப்பதானே முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அண்ணன் தூங்கி எழுந்து வந்தாலே போதும்பா. நாங்க தான் ஏகப்பட்ட மேக்கப் போட்டு ரெடியாக வேண்டியதா இருக்கும். அதனால கொஞ்சம் டைம் கொடுத்து லேட்டா கிளம்புங்கப்பா. நீ விட்டா சாயங்காலம் வரைக்கும் மேக்கப் போட்டுக்கிட்டே இருப்பேம்மா. பின்ன உன்னோடத்துக்கா மேட்சிங்கா தேடி தேடி போட்டு வர வேண்டாமா? அதெல்லாம் நீ கல்யாண பொண்ணா ஆகும்போது பாத்துக்கலாம். இன்னைக்கு நீ சீக்கிரம் கிளம்பி வா. போ. மா, நான் சுடி போட்டா லெஹங்கா போட்டா? ஐயோ, ஏதோ ஒண்ணு போடுமா, சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. போ. நீங்க என்ன ஜூஸ கையில வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? குடிக்கிறேம்மா. சீக்கிரமா குடிச்சிட்டு போய் ரெடி ஆயிட்டு வாங்க, டைம் ஆகுதுல்ல. இங்க பாருங்க, இன்னைக்கு என் மருமகளை பாக்குறதுக்காக போறோம். யாராலையும் எதுக்காகவும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இந்த விஷயத்துல யாராவது தப்பு பண்ணீங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. மா கூப்பிட்டீங்களா? இந்தப்பா. தேங்க்ஸ்மா. வசு எங்கப்பா? அவ தூங்கிட்டு இருக்காமா? தூங்கிக்கிட்டு இருக்காளா? இன்னுமா எந்திரிக்கல? இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. நீயாவது அவளை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. இல்லம்மா, அது வந்து என்ன இது, ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா? சரியில்லையே. இல்லம்மா, இப்பதான் அவ கொத. இல்லம்மா, நீதான் நேற்றுக்கு சொன்னியே வசு தூங்கட்டும், அவளை எழுப்ப வேண்டான்னு. முதல் நாள் புது இடமாச்சே, பழக்கம் இருக்காதுன்னு சொல்லி அப்படி சொன்னேன். அதுக்காக எல்லா நாளும் அப்படியே இருக்க முடியுமா? விடுமா, போக போக தானே பழையப்பா. இல்லங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிச்சு வச்சாதான் பழக்கத்துக்கு வரும். கார்த்தி, நீ போய் வசுந்தரா கூட்டிட்டு வா. உன்னதான்ப்பா சொல்றேன், போய் கூட்டிட்டு வா. போ. கொத, இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட. ஏங்க, இன்னைக்கு என்ன முக்கியமான நாள்னு தெரியும்ல? தமிழுக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல. இல்லம்மா, நம்மலாம் ரெடி ஆகிறதுக்குள்ள மறுபடியும் எந்திரிச்சிடும். அது தப்புங்க. நாமளே அவளுக்கு சோம்பேறித்தனத்தை கத்து கொடுக்க கூடாது. போய் கூட்டிட்டு வா. சரிம்மா. கார்த்தி இரு, நானே போய் எழுப்புறேன். ஏமா ஏமா இருமா, நீ போய் கூப்பிட்றதுக்கு கார்த்தியை போய் எழுப்பட்டுமே. ஏன்னா புருஷன் போய் எழுப்புனா தப்பா தெரியாது, நாம போய் எழுப்பணும்னு வச்சுக்கேன். அது என்னங்க பேசுறீங்க நீங்க? வசு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம பொண்ணு. எதுவா இருந்தாலும் அவகிட்ட நேருக்கு நேரா பேசணும். விருந்தாளிங்க கிட்ட பேசுற மாதிரி தயங்கி தயங்கியா பேசணும்? அதுக்கு இல்லம்மா, நான் எதுக்கு சொல்றேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. அவ மனசு கோணாம அட்வைஸ் பண்ணணும், அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா எல்லாரும் ரெடி ஆயிடுங்க, புரியுதா? வசு, வசு. யாரு? காஃபியா? வச்சுட்டு போங்க. வசு, நான் அத்தை வந்திருக்கேம்மா. ஆண்டி, என்னம்மா இது, இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்க? இல்ல, அது அது வந்து பொம்பளை புள்ள காலையில 5-5:30 மணிக்கெல்லாம் ஏந்திருக்கணும்மா. இவ்வளவு நேரம் தூங்கினா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியுது, உங்க வீட்டுல நீ செல்லமா வளர்ந்திருப்ப. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும்னு எனக்கு தெரியும். இல்ல ஆண்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல.
நாளையிலேருந்து 5-5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு 6 மணிக்கெல்லாம் நீ கீழே இருக்கணும் என்ன? ஆ சரிங்க ஆண்டி. இப்ப எந்திரிக்க பழகினாதானே நாளையிலேருந்து ஜூஸ் குடிக்க ஆரம்பிக்க முடியும். காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது அந்த முழு நாளையும் நம்ம கைக்குள்ள வச்சிருக்கிறது அர்த்தம். புரியுதா? ம். இன்னைக்கு தமிழுக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீ தானே அதுல முக்கியமான ஆளா இருக்கணும். ஆ, அங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீயும் சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆயிடு. ஆ, ஆ சரி ஆண்டி. என்னடா அத்தை இப்படிலாம் கஷ்டப்படுத்துறாங்களேன்னு தப்பா எடுத்துக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வீட்டுக்குன்னு சில பல கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. அதை நாங்க எப்பவுமே மாத்திக்கிறது இல்ல. சரியா? ம் சரி. சரி, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. ம். வசுந்தரா, எழுந்த உடனே பெட்ஷீட்லாம் எடுத்து மடிச்சு வச்சிடணும். அதான் நல்ல பழக்கம். ம் சரிங்க ஆண்டி. ம். டீ தட்டோட எடுத்துக்கோங்க. இதுல உங்க அம்மாக்கும் பொண்ணுக்கும் சேர்த்து தான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீங்களே கொண்டு போய் கொடுங்க. என்ன இதெல்லாம்? பின்ன நான் படுற கஷ்டம் எனக்கு தானங்க தெரியும். காலையில எழுந்து டீ போட்டு கொடுக்கறதுல இருந்து நைட் பால் காய்ச்சி கொடுக்கற வரைக்கும் செஞ்சு செஞ்சு எல்லாம் வீணா தானங்க போகுது. இன்னைக்கு நீங்களே இதுக்கு ஒரு முடிவு சொல்லிடுங்க. முதல்ல அவங்கள வர சொல்லு. சரஸ்வதி, உங்க அப்பா உன்னை கூப்பிடுறாரு. 2 பேரையும் தான். என்ன சத்தியாகிரகம் பண்றீங்களா? டேய், எதுக்கு இப்ப கத்துற? நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசல. நான் இல்லாம அவ எப்படிடா வந்தா? நீ என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்தியா? என்னை தாண்டி தான் என் பேச்சுக்கிட்ட பேச முடியும். என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன மிரட்டுறீங்களா? ஆமா ஆமா, மிரட்டின உடனே அப்படியே பயந்து நடுங்குற ஆள் தானே நீ. ஏண்டா, பச்சை தண்ணி பல்ல படாம இருக்காளே, வயசானவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தியா நீ? இதுல நாங்க மிரட்டுறோமா, இவர் பயந்துருவாராம். ஏன்பா, நீ தைரியசாலியாவே இரு. இனிமே உன் வீட்டுல ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சேன்னா என்னன்னு கேளு. ஐயோ அம்மா, என்ன சாக அடிக்காதம்மா. அத நான் சொல்லணும்டா. நீ சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லிடுப்பா. எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா தானங்க இந்த பிரச்சனை முடியும். அதுக்கு என்ன பொய் சொல்ல சொல்றியா? நீங்க பொய் சொல்ல வேணாங்க, இவங்களையாவது சமாதானப்படுத்துங்க. எங்க ஊர்ல இருக்கிற வியாதியில பாதி வியாதி உங்க அம்மா உடம்புல இருக்கு. இதுல சாப்பிடாம மாத்திரை போடாம இருந்தா அவங்க உடம்பு என்னத்துக்குங்க ஆகுறது? அவன் தான் முடிவு பண்ணிட்டானே, அப்புறம் நீ மூச்சு பிடிக்க பேசி என்ன ஆக போகுது? அம்மாவையும் பொண்ணையும் பட்னி போட்டு கொன்னாலும் கொல்லுவாரு, ஆனா பொய் சொல்ல மாட்டாரு. ஒருத்தனை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்காம ரோட்ல போற ஒரு பொறுக்கிக்கு தான் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைப்பாரு. அது தப்பு இல்ல, பொய் சொல்றது மட்டும்தான் தப்பு. நீ என் பேத்திய கழுத்தை பிடிச்சு ஒரு நரகத்துல தள்ளிவிட பார்த்த. அந்த தமிழ்
அதுல இருந்து இவளை காப்பாத்தினான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பொய் சொல்றது மட்டும்தான் தப்பு. விடுங்க பாட்டி, நாம என்ன சொன்னாலும் அது அப்பாவுக்கு புரியாது. நான் பண்றது எப்பவுமே அவருக்கு தப்பாதான் தெரியும்.